வணக்கம். ஸ்டாண்டிங்கில் சில ஆசனம் பார்க்கலாம். அரை சந்திர ஆசனம், ஆஃப் மூன் போஸ்ட். ரைட் ஹேண்டை வந்து ஸ்லோவாக ஷோல்டர் அளவுக்கு கொண்டு வந்துடும். ஸ்லோவாக இன்ஹேல் அப், ஷோல்டர் வந்து காது வெட்டினாவில் இருக்கட்டும். ஒரு புஷ் பண்ணுங்க, அப் அப் அப். ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க, எஸ்கேல். ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க, டவுன் 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 டவுன். நார்மல் பிரீத்திங். எல்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், காது வெட்டினாவில் இருக்கணும். நார்மல் பிரீத். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 15 20 30 கவுண்ட். ஸ்லோவா அப் பண்ணுங்க, இன்ஹேல். ஒரு புஷ் பண்ணிட்டு டவுன் பண்ணுங்க. ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ். ஆப்போசிட். இன்ஹேல், லெஃப்ட் ஹேண்டை ஷோல்டர் லெவல் கொண்டு வந்துருங்க. ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல். ஒரு புஷ் பண்ணி அப் பண்ணுங்க. டவுன், எஸ்கேல். ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. சைட்வேஸ்லேயே டவுன் இருக்கட்டும். எல்போ பெண்ட் ஆக வேணாம். 1 நார்மல் பிரீத். 2 3 4 5 6 7 8 9 10 10 20 30. Inhale up, exhale down. ஸ்லோவா எஸ்கேல் பண்ணுங்க. ரிலாக்ஸ். காதில் கொஞ்சம் அகலமாக வச்சு ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ். ஒரு ஆசனத்துக்கும் இன்னொரு ஆசனத்துக்கும் நல்லா 3 to 5 பிரீத்திங் நல்லா எடுத்துங்க. கொஞ்சம் கால அகலமாக வச்சுக்கோங்க. கைகளை ஷோல்டர் லெவல் கொண்டு வந்துருங்க. ரைட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டினுடைய ஷோல்டருக்கு கீழே, எல்போக்கு கீழே நல்லா ஃபோல்ட் பண்ணியிருக்கு. அப்படியே ஸ்லோவாக ரைட் சைடில் டவுன் பண்ணுங்க. இது நல்ல ஸ்ட்ரெச்சிங்கோட டவுன் பண்ணலாம். உங்கள் கை நல்லா எல்போவை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ஸ்ட்ரெச்சிங்கோடு டவுன் பண்ணி ஒரு 10 கவுண்ட் இருக்கலாம். ஸ்லோவாக இன்ஹேல் அப், ரிலாக்ஸ், எஸ்கேல் டவுன். பார்த்தீங்கன்னா ஆஃப் மூன் போஸ்ட் மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் கால் அகலமாக வச்சு பண்ணுறதுனால நல்ல ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் பண்ண முடியும். கால் பார்த்தீங்கன்னா 1.5 feet இல்லைன்னா 1 feet இல்லை 1.5 feet தான். ஸ்லோவாக இன்ஹேல் அப் பண்ணுங்க. இப்போ ரைட் ஹேண்டை பிடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு நல்ல எல்போ ஹேண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தலைக்கு மேலே எல்போவை பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இதில் பாருங்க எக்ஸ்ட்ரா பெண்ட் பண்ண முடியும். 1 2 3 4 5 10 கவுண்ட், 20 கவுண்ட், 30 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். நார்மல் பிரீத். இன்ஹேல் அப், ரிலீஸ் பண்ணுங்க. கைகளை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி எஸ்கேல் டவுன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். எல்லாமே ஆஃப் மூன் போஸ்ட் தான். இது அரைச்சந்திராசனம் சொல்லுவாங்க, அர்த்தகடி சக்கராசனம் சொல்லுவாங்க. ரிலாக்ஸ். இன்ஹேல் அப், ஷோல்டர் லெவல் கொண்டு வந்துருங்க. 2 கைகளையும் விரல்களை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணி ரைட் சைடில் டவுன் பண்ணுங்க.
இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். 1 2 3 4 5 10 20 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ரிலாக்ஸ். கொஞ்சம் அப் பண்ணி மறுபடியும் ஆப்போசிட் டவுன். ஸ்கேல் டவுன். 1 2 3 4 5 5 10 20 கவுண்ட். Inhale up, relax. இது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். சைடு வைஸ்ல இருக்க மசில்ஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். உங்கள் கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஷோல்டருடைய பேக் சைடு எல்லாமே வந்து ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைட்வேஸ் மசில்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ரிலாக்ஸ். ஏகபாதாசனம், ஸ்ரீ போஸ்ட், சிங்கிள் லேக் ஸ்டாண்டிங். ரைட் லெக்கை பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து தொடையில லெஃப்ட் லெக் தொடையில வச்சிருக்கோம் பாருங்க. தொடை பகுதியில் தான் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறோம். 2 கைகளையும் ஷோல்டர் லெவல் கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரேயர் பொசிஷன். ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 20 30 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். ஸ்லோவாக ஸ்கேல் டவுன். ஃபோக்கஸ் கிடைக்கும். மெமரி பவர் அதிகமாகும். நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஆப்போசிட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் லெக் பண்ணோம். இப்போ லெஃப்ட் லெக். அந்த லெஃப்ட் லெக்கை கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு ஒரு லெக்ல பேலன்ஸ் பண்ணிடுறோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் எல்லாமே ஒரு லெக்ல வந்துடுச்சு. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் தொடைக்கு மேலே வச்சுக்கிறோம். ஷோல்டர் லெவல் கையை கொண்டு வந்துட்டு இன்ஹேல் ஹாப். நல்லா ஃபீல் பண்ணி பண்ணலாம். ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 10 15 30 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். நார்மல் பிரீத். ஸ்கேல் டவுன். ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. பேலன்சிங் ஆசனா. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். ஒரு ஆசனத்துக்கு இன்னொரு ஆசனத்துக்கும் 3 to 5 பிரீத் பண்ணுங்க. இப்போ எல்லாமே வந்து இப்போ பண்ண போகிறது ட்ரையாங்கிள் சீரீஸ். ட்ரையாங்கிள், திரிகோண ஆசனம், திரிகோணாசனத்தில் 4 ஆசனம் இருக்கு. ட்ரையாங்கிள், ரிவால்வ் ட்ரையாங்கிள், எக்ஸ்டெண்டட் ட்ரையாங்கிள், எக்ஸ்டெண்டட் ரிவால்வ் ட்ரையாங்கிள். பாருங்க, காலை வந்து 2 அடிக்கு அகலமாக வச்சுட்டு ஸ்லோவாக ரைட் சைடில் சைட்வேஸ்லேயே பெண்ட் ஆகிருக்கு பாருங்க. அப்போ கைக்கே வச்சிருக்கும். கைக்கே வைக்க முடியலனா பரவாயில்ல, கையை வந்து காலில் கூட சப்போர்ட் பண்ணலாம். மேலே பாருங்க, ஸ்லோவாக மேலே பாருங்க. நார்மல் பிரீத். 1 2 3 4 5 10 20 கவுண்ட் வரைக்கும் இருங்க. 30 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நார்மல் பிரீத். சைடில் தான் உங்கள் ஸ்ட்ரெச் வந்து சைடில் தான் இருக்கணும். பாடி வந்து முன்னாடி வரத்துக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் நீங்கள் சைட்வேஸில் இருங்க. ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஸ்லோவாக அந்த பாருங்கள், அந்த மூமெண்ட் சைட்லேயே இருக்கும். அவ்வளோதான். ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வாங்க. உங்கள் பார்வை மேலே இருக்கட்டும். உங்கள் கை விரல்களை பார்க்கட்டும். 1 2 3 4 5 5 10 20 30 கவுண்ட் வரைக்கும் அதில் இருக்கலாம். நல்ல ஸ்ட்ரெச்சிங் ஆசனா. நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் சைட்வேஸில். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ். 3 to 5 breathing, நார்மல் breathing. நல்லா டீப்பா இன்ஹேல், டீப்பா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. ரிவால்வ் ட்ரையாங்கிள். கால் அகலமா வச்சுங்க. இன்ஹேல் ஹாப், ஸ்லோவா அப் பண்ணுங்க. ஷோல்டர் லெவல் கொண்டு வந்துருங்க. கைகளை நல்லா ரைட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்னுடைய சைடில் போகும். சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இதுக்கு முன்னே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தோம். இப்போ சைடில் ட்விஸ்ட் பண்ணி, பாடியை ட்விஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். மேலே பாருங்கள். 1 2 3 4 5 20 30 கவுண்ட் வரைக்கும் இதில் இருக்கலாம். இன்ஹேல் ஹாப், ரிலாக்ஸ் பண்ணுங்க. கால் பார்த்தீங்கன்னா திருப்பி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் பேலன்சிங் கஷ்டமாக இருக்கும். அது பாருங்க, காலை 90 டிகிரி டேர்ன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க திருப்ப வேணாம், கொஞ்ச நாள் ஆனவுடனே திருப்புங்க. காலை டென் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக்ல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே பார்க்குறோம் பாருங்க. காலை திருப்புனீங்கன்னா அது உங்களுக்கு பேலன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். 1 2 3 4 5 10 20 இந்த சைடில் 10 20 30 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். அந்த சைட்லேயும் 30 கவுண்ட் இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ஒரு 10 கவுண்ட், ஒரு வாரம் 10 கவுண்ட், அடுத்த வாரம் 15 30 கவுண்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுங்க. டைமிங் ஒரே வாட்டி 30 கவுண்ட் வரைக்கும் போகாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ட்ரையாங்கிள். இன்ஹேல் ஹாப், ரைட் லெக் 90 டிகிரி டர்ன் பண்ணியிருக்கேன். பாதத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். பெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கில் சப்போர்ட் பண்ணி கீழே இருக்கும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்க. எல்போ பெண்ட் பண்ணாதீங்க. இதில் ஒரு 5 10 20 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். மறுபடியும் நார்மல் பாங்க. ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு காலை டேர்ன் பண்ணுங்க. கால் பாதத்தை டேர்ன் பண்ணுங்க. 90 டிகிரிக்கு டேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெச்சிங்கோட பெண்ட் பண்ணுங்க. கைகளை ஷோல்டர் லெவல் கொண்டு வந்துட்டு பெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணி காதோட்டினாவில் இருக்கட்டும். உங்கள் கைகள் பெண்ட் பண்ண வேணாம். ஷோல்டர் ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கட்டும். எல்போ பெண்ட் பண்ண வேணாம். இதில் 5 10 20 கவுண்ட் 30 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் ஸ்லோவாக ரைஸ் பண்ணுங்க உங்கள் கவுண்டிங்க. நார்மல் பொசிஷன் வாங்க. காலை டர்ன் பண்ணுங்க. ரிலாக்ஸ். Relax. 3 to 5 breathing, deep breathing, relaxation. Relax. Revolve triangle, extended revolve triangle. அதேதான். காலை பெண்ட் பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்போ ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக்கு பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணி டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணியிருக்கோம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் நடுவில் ஒரு 3 to 5 பிரீத்திங் எடுத்துங்க. ட்ரையாங்கிள் தான். லெஃப்ட் லெக்கை டர்ன் பண்ணி 90 டிகிரி டர்ன் பண்ணிட்டோம். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் பக்கமாக ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். மேலே பாருங்கள். 5 10 20 பிரீத்திங் இருக்கும். 20 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். நார்மல் பிரீத்திங்.
ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். சூரிய நமஸ்கார். ஸ்லோவா பண்ணுங்க. இது அட்வான்ஸ் சூரிய நமஸ்கார். ஒவ்வொரு போஸ்ட்லயும் ஒரு 5 கவுண்ட் இருங்க. அதில் சேஞ்ச் இதுதான். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி பேலன்ஸோட பாருங்க. ஃபர்ஸ்ட் ரைட் லெக்கை கொண்டு வரோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்கை முன்னாடி கொண்டு வந்து ஸ்ட்ரெச் பண்ணி, அவ்வளோதான். இதே தான் ரிப்பீட் ஆகும். ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. புஜங்காசனம், டவுன்வர்ட் டாக். இதில் வரும்போது அப்வர்ட் டாக். புஜங்காசனம் சொல்ல மாட்டாங்க, அப்வர்ட் டாக்னு சொல்லுவாங்க. ரிலாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக ஒரு 5 ரவுண்ட் பண்ணலாம். இது ஸ்லோவாக ரிலாக்ஸாக இந்த சீக்வன்ஸை தெரிஞ்சுட்டு அப்படியே ஸ்லோவாக பண்ணலாம். இது ஒரு அட்வான்ஸ் சூரிய நமஸ்கார். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பேக் பெண்ட் பண்ணுறோம். அஷ்டாங்க நமஸ்கார், புஜங்காசனம், பர்வதாசனம். இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் லெக், இப்போ லெஃப்ட் லெக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இதே தான் ரிப்பீட் ஆகும். மறுபடியும் அஷ்டாங்க நமஸ்கார், புஜங்காசனம், ஒரு ஜம்ப் பண்ணி முன்னாடி, ரிலாக்ஸ். ஒரு 5 ரவுண்ட் பண்ணுங்க.